சுவாமி வணக்கம். வணக்கம். சுவாமி, இந்த மறுபிறவின்னு ஒன்று வந்து உண்மையிலே இருக்கா? இதுக்கு மிக அற்புதமாக திருவாசகத்தில் சொல்லியிருக்கார் மாணிக்க வாசகன். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். சாமி, நான் செஞ்ச பாவங்களுக்கு எல்லை இல்லை. அப்படி செஞ்ச பாவங்களால் வந்து இத்தனை பிறவியும் நான் எடுத்தேன்னு சொல்கிறார். ஆக மறுபிறப்புங்கிறது ஒன்று இருக்குது. அது நாம் செய்த வினைக்கு, முன் செய்த வினைக்கு ஈடாம். இதை வந்து சிவபோகசாரத்தில் சாமி ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். சும்மாதனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், சும்மா வருமோ சுகதுக்கம், முன்னால் நாம் செய்த வினைக்கு ஈடாம், முன்னால் நாம் செய்த வினைக்கு ஈடாம், எய்தவனை நாடியரு, எய்தவனை நாடியரு. உன்னை யாரா படைச்சான், அவனை கும்பிடுறா, அப்போ தண்டா இந்த பிறப்பிடி நீங்குங்கிறாரு. சும்மா தனுங்கிறது பிறப்பு. சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ. எனக்கு கேன்சர் வந்துருச்சுங்கிற சும்மா வந்துடுதா? எல்லாத்துக்கும் வந்துடுதா? இல்லை. இன்றைக்கி சொல்கிறேன், 5 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தைக்கு சுகர் 300 இருக்குது, 400 இருக்குது, 500 இருக்குதுன்னு சொல்கிறேன். நம்ம ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நான் ஒருத்தரோட போயிருந்தேன். அந்த புற்றுநோய் பிரிவில் பார்த்தோம்னா சின்ன சின்ன குழந்தைங்க, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைன்னு பூராமல் மேலே அந்த வேதனை வந்து இயற்கையாகவே உயிர்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நாம் வேண்டுறோம். அதுதான் இறைவன்கிட்ட வேண்டுறது. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். சாமி, உங்கள் திருவடி விட்டு நீங்காத எனக்கு இந்த பிறப்பை கொடுக்கணும் சாமி, வேறு என்ன வேணும்னு கேட்டார். ஆக இந்த பிறவியிலிருந்து நாம் நீங்கணும்னா சிவபெருமானுடைய திருவடியை பிடிக்கணும். அதுக்கு தான் நாம் இங்கே கோயில் வச்சுருக்கோம், வழிபாடுகள் செய்கிறோம். ஐயா ஞானசுந்தரம் ஐயா வந்து காலபைரவர் வச்சுருக்காரு, சொர்ண ஆகர்ஷண பைரவர் வச்சுருக்காரு, இங்கேயே இருக்கார். வழிபாடுகள் செய்கிறோம், அவங்களுக்காக வேண்டுதல் வைக்கிற இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறோம். ஆனால் மக்கள் வர்றாங்களா? வர மாட்டாங்க. எங்கே கூட்டம் இருக்குதோ அங்கே போய் அந்த பிரதோஷத்தன்னைக்கு அந்த ஐயர் மேலே குப்பரை அவனை இங்கே தள்ளி இப்போ அவன் மேலே படுத்து இத்தனை அக்கப்போர் நடக்குது. இதுதான் உலகம். அப்போ பிறவி பிணிக்கு போகிறதுக்கு நாமளே வழி தேடிட்டு இருக்கிறோம். அப்புறம் எங்கே போய் பிறவி நீங்கள்? ஆகவே பிறவிங்கிறது இருக்குது.